இந்த லிபரேஷன் அடையறதுக்கு, மோட்சத்தை அடையறதுக்கு சன்னியாசியாலதான் முடியுமா அப்படின்னா, பகவான் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் நான் துறந்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பவனை காட்டிலும் தன் கடமைகளை பற்றற்று செய்து கொண்டு நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் அபிமானம் மற்ற இருப்பவனே மேலானவன். ரொம்ப அழகா சொல்லிட்டார். எல்லாற்றையும் நான் திறந்துட்டேன். நான் வீட்டை விட்டுட்டேன், என்னோட பேங்க் பேலன்ஸை விட்டுட்டேன், என்னோட கணவன் மனைவி குழந்தைகளை விட்டுட்டேன், நான் ஞானத்துக்கோசரம் போறேன், நான் சன்னியாசம் எடுக்க போறேன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காவி போட்டுக்கிட்டு, அல்லது எந்த சம்பிரதாயத்துல இருக்காங்களோ அந்த சம்பிரதாயத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நான் துறவியாயிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சிட்டானா, நான் துறவியாயிட்டேன், நான் சன்னியாசி ஆயிட்டேன்ற அந்த அபிமானம் இருக்குல்ல, அந்த ஐடென்டிட்டி, அதை அவன் இன்னும் டிரா பண்ணாத வரைக்கும் அவன் உண்மையான சன்னியாசி இல்லைன்றார். அதாவது எல்லாவற்றையும் நான் துறந்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பவனை காட்டிலும் நான் எல்லாத்தையும் ரெனவுன்ஸ் பண்ணிட்டேன், குடும்பம் எல்லாத்தையும் ரெனவுன்ஸ் பண்ணிட்டேன், நான் ரியலைசேஷனுக்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனை காட்டிலும் எது உயர்ந்ததுன்னு சொல்றாருன்னா, தன் கடமைகளை, நமக்கு விதிக்கப்பட்ட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொறுப்புகளை, கடமைகளை பற்றற்று செய்து கொண்டு, வித்தவுட் அட்டாச்மெண்ட், அது மேல அபிமானம் இல்லாமல் எவன் ஒருத்தன் செய்கின்றானோ அவன் மேலானவன் அப்படிங்கிறார். நிஷ்காமிய கர்மம் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாருல, கர்மயோகத்துல தானே சொல்றாரு, எதை செய்தாலும் நான் செய்கின்றேன், என்னால் செய்யப்பட்டது, இதனால் எனக்கு இந்த பலன் வருகிறது, கர்மத்தை மட்டும் நீ செய், பலனை என்னிடம் விட்டுவிடு, பலனுக்கு நான் பொறுப்பு, கர்மத்தை செய்வதற்கு மட்டும்தான் நீ பொறுப்பு. அதான் இங்க சொல்றாரு. உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய பொறுப்புகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், என்னால் செய்யப்பட்டது என்ற அந்த அபிமான உணர்வுகள் இல்லாமல், அட்டாச்மெண்ட் இல்லாமல் நிஷ்காமியமாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது எதைவிட சிறந்ததுங்கிறாரு. எல்லாத்தையும் திறந்துட்டு நான் சன்னியாசியா போய் இருக்கிறேன்னு ஒருத்தர் நினைக்கிறாருல்ல, அவரை காட்டிலும் இது உயர்ந்தது அப்படிங்கிறார். ஆனா இங்கதான் நாம புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் சொன்ன உடனே ஆமா ஆமா கரெக்டு தான், நீங்க சொல்ற மாதிரி தான் சாமி, ரமண மகரிஷி சொல்ற மாதிரி தான், நான் பற்றற்று இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் தூரமா இருக்கிறேன்னு நீங்க உங்களே ஏமாத்திக்க கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல நேரத்துல இதெல்லாம் சொல்லும் போது நம்ம மனசுலயே நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம், இது மாதிரிதான் நான் இருக்கிறேன், அப்ப நான் டிட்டாச்மெண்டோட தான் வாழ்றேன்னு நினைப்போம். ஆனா இவர் சொல்லக்கூடிய இந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எனி ஆக்ஷன், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலின் பலனோ அந்த செயலோ நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தில் இல்லாமல் ஒரு கருவியாகத்தான் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம செய்யணுன்றாரு. நான் சன்னியாசி என்று நினைத்து கொண்டிருப்பவன் சன்னியாசி ஆகான். எவன் ஒருவன் நான் சன்னியாசி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானோ அவன் சன்னியாசி கிடையாது. காவி போட்டுட்டு, குடுமி வச்சுட்டு, தண்டம் வச்சுட்டு, இல்லை எல்லாம் பண்ணிட்டு, நான் இந்த பரம்பரை, நாங்க அந்த பரம்பரை, நாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா அவன் தனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த ஐடென்டிட்டியை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிக்கிறான். நான் இந்த மாதிரியா வாழ்றேன் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியை ஹோல்ட் பண்றான். ஆனா அது ஒரு வழிமுறை. அதாவது சன்னியாசம் கிரகஸ்தம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், மோட்சத்துக்கும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் நேரடியா எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த ரியலைசேஷன் சொல்லக்கூடிய அது நீங்க இந்த உலகத்துல எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறதுக்கும் அதுக்கும் கம்ப்ளீட்டா டோட்டலி டிஃப்ரெண்ட். அது தெளிவா புரிஞ்சுக்கும். நம்ம மனதை செம்மைப்படுத்தி, மனதை பக்குவப்படுத்தி சத்துவகுணத்துல வைக்கிறதுக்காக, மனதை ஏகாகிரகப்படுத்துறதுக்காக நமக்கு ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது, ஒரு வாழ்க்கை முறை தேவைப்படுகிறது. நமக்கு நம்மளை மேம்படுத்துவதற்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச்சான ஒரு பாதை தான் ரெனவுன்சியேஷன், சந்நியாசம். சிமிலர் லைக் கிரகஸ்தமும் அந்த மாதிரி ஒரு பாதை தான். புரியுதுங்களா? இந்த பாதையே ஞானம்னு எடுத்துக்கூடாது. இதனால நம்ம பக்குவப்பட்டும் போது, பக்குவப்பட்ட இந்த மனதினால் உணரப்படுகிறது தான் அல்டிமேட்டான ரியலைசேஷன். பல பேர் இந்த பாதையை, இந்த வாழ்க்கை முறையவே பிடிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே இது உயர்ந்தது, இதுதான் பெஸ்ட், அது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ரெண்டு பாதையுமே உங்களை மெச்சூர் பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு லேபரட்டரின்னு வச்சுக்கலாம். உங்களை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அமைப்பு, வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் சன்னியாசி, நான் இந்த பரம்பரையில வரேன், இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நம்ம அந்த ஐடென்டிட்டியில நாம என்ன ஆயிடுறோம், ஸ்ட்ராங்கான ஒரு பிடிப்பு ஏற்பட்டது, அட்டாச்மெண்ட் ஏற்படுது. அப்படி உனக்கு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சுனாலே யூ ஆர் நாட் அ சன்னியாசிங்கிறார்.
அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் கிரகஸ்தன் என்று எண்ணாதவன். கிரகஸ்த வாழ்க்கையிலே மனைவி குழந்தைகளோட இருந்தாலும் நான் கிரகஸ்தன்ற உணர்வு அவனுக்கு இல்லை என்றால், அவன் தான் ஒரு குடும்பத்துல இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் இருக்குது, நான் ஒரு கிரகஸ்தான் லௌகிக வாழ்க்கையில இருக்கிறேன்ற அந்த அட்டாச்மெண்ட்ங்கிற உணர்வு இல்லாமல், ஆனா அவன் கிரகஸ்தனாக இருந்தால் அவன் அதை காட்டிலும் உயர்ந்த யதார்த்த சன்னியாசிங்கிறார். அந்த கிரகஸ்தனே யதார்த்த சன்னியாசி அப்படிங்கிறார். சோ சந்நியாசமாக இருக்கட்டும், அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, எதை பேஸ் பண்ணி ஸ்கேல் இருக்குன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல அட்டாச்மெண்டோட இருக்கிறீங்க இல்லைங்கிறத வச்சுதான் அது ஸ்கேல் பண்ணப்படுது. நீங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்கிறத பொறுத்து கிடையாது. என்ன மாதிரியான குவாலிட்டியான ஒரு மெச்சூரிட்டியில, ஒரு குவாலிட்டியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாத்தையும் ரெனவுன்ஸ்டு மைண்டோட, வெளியே நான் ரெனவுன்ஸ் பண்ணிட்டேன் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட டிசைரை வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு சன்னியாசம் கிடையாது. வெளியில எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ரெனவுன்ஸ்டு மைண்டா இருந்தான்னு வச்சுங்க, அவன் தான் அல்டிமேட் சன்னியாசி. அததான் பகவான் நீங்க சொல்றாரு, நீ கிரகஸ்த வாழ்க்கையில வெளியே வாழ்றேங்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு தான். உள்ளுக்குள்ள நீ ரெனவுன்ஸ்டு மைண்டோட இருக்கிறியா, ரெனவுன்ஸ்டு குவாலிட்டியோட இருக்கியா, தென் யூ ஆர் அல்டிமேட் அப்படிங்கிறார். வெளியே நான் எல்லாம் திறந்துட்டேன், ஆனா மனசுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு அழகான ஒரு கதை ஒண்ணு சொல்லுவோம் நம்ம இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லும் போது. இது கொஞ்சம் ஒரு ஆன்மீகத்தை போதனை பண்ணக்கூடிய ஒரு சாது, ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு நேர் எதிர்த்த வீட்டுல விலைமாதர்னு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உடலை பணத்திற்காகவோ ஒரு தேவைக்காகவோ விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு பெண் இருந்திருக்காங்க. 2 பேரும் எதிரெதிர் வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. இந்த ஆன்மீக போதகரோ மிகவும் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அவர் எப்ப வாயை திறந்தாலும் ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு உலகத்துல இருக்கவங்க தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் போதனை பண்ணி 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 அவங்களை எல்லாம் ஆன்மீகத்துல உயர்த்துவதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துகிட்டே இருக்காரு. இந்த பெண்ணும் காலையில இருந்து இரவு வரைக்கும் உடலை இது பண்ணி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த பெண்ணுக்கோ தான் இந்த வேலைகளை செய்தாலும் தன்னுடைய உள்ளமானது எப்பொழுதும் அந்த பொண்ணுக்கு கிருஷ்ணர் மேல ஆழ்ந்த ஒரு பக்தி இருக்கிறதுனால, கிருஷ்ணா எனக்கு ஏன் இப்படி இருக்குது, எனக்கு ஏன் இப்படி வாழ்க்கை ஆச்சுன்னு எந்நேரமும் கடவுளுக்கு உள்ளுக்குள்ள தன் வெளி வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இறைவனை நினைத்து கொண்டே அவனை எப்பொழுதும் இருந்திருக்கிறார். ஆனா இந்த போதகர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சரு வெளியில எல்லாம் ராமா கிருஷ்ணா கோவிந்தன் எல்லாம் சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ள எந்நேரமும் எவன்லாம் இந்த பெண் வீட்டுக்கு வரான் போறான், ஆப்போசிட் வீடு தானே, யார் வரா, யார் போறா, எத்தனை பேர் வராங்க, என்ன எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள அவருடைய எண்ணமானது இந்த வீட்டை சார்ந்தே இருக்குது. ஆனா வெளியில ஃபுல்லா வேற விஷயத்த பேசுறாரு. அந்த பெண்ணுக்கோ வெளியில பண்றதெல்லாம் வேற விஷயம், ஆனா உள்ளுக்குள்ள எப்பயுமே இறைவனை சார்ந்தே இருக்குது. அப்ப வெளியில நீ எந்த செயல் செய்யறங்கிறது முக்கியம் கிடையாது, உள்ளுக்குள்ள எந்த உணர்வுல இருக்கிறங்கிறது தான் முக்கியம். இப்ப 2 பேரும் என்ன ஆறாங்க, ஒரு நாள் சடனா டெத் ஆயிடுச்சு, சேம் டேல 2 பேர் இறந்துடுறாங்க. 2 பேரும் நேரா யமலோகத்துக்கு போறாங்க. யம தர்மர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த போதகர் வராரு. இவருடைய பாவ புண்ணிய கணக்கு எடுத்து பார்த்தா இவரது எல்லாமே வெறும் நெகட்டிவா இருக்குது. அவருடைய பாடி கீழே பார்த்தோம்னு வச்சுங்களேன், 1000 2000 பேர் ஒன்னா சேர்ந்து பூமாலையெல்லாம் வச்சு எடுத்து வச்சு அவரை ஊர்வலமா கொண்டு போய் சமாதி பண்றது கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் மேல இவருடைய பாவ புண்ணிய கணக்கை பார்த்துட்டு யமதர்மர் இரும்பு கீயை கொடுத்து இவனை கொண்டு போய் நரகத்துல தள்ளி நல்லா எண்ணெய் சட்டியில வருங்கன்றாரு. அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு, நான் இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன், எப்ப பார்த்தாலும் இறைவனை சிந்திச்சுட்டு அவர் விஷயத்தையே நான் உலகம் ஃபுல்லா பரப்பியிருக்கேன், எனக்கே இந்த நிலைமையை கொடுத்தீங்கன்னு அவர் வருத்தப்படுறாரு. அவருக்கு புரியல, அவர் ஒன்னும் புரியாம இப்படி நவகுறாரு. அடுத்து இந்த பெண் வராங்க, நமக்கே இந்த கதினா இந்த பெண்ணுக்கு இதை விட மோசமான கதின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த பெண் வந்தோடனே அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னா உடனே அந்த பெண்ணுக்கு தங்க சாவியை கொடுத்து நீ நேரா சொர்க்கத்துக்கு போமான்றாங்க. அந்த பெண்ணுடைய உடல் பூலோகத்துல பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதை கேட்பாரற்று அதை அடக்கம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அனாதை பிணமாக அவருடைய உடல் கிடந்து வீணாகி கொண்டிருக்கிறது. இவருடைய உடலானது லட்சக்கணக்கான பேரால அது என்ன பண்ணப்படுது, போற்றப்படுது, பூஜிக்கப்படுகிறது.
மேல பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த பெண்ணுக்கு சொர்க்கம், இவருக்கு நரகம். அப்ப வெளியில நம்ம உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையை காட்டுறோம், எப்படிப்பட்ட பேர் மத்தவங்க வாழ்றாங்க, இல்ல அதெல்லாம் வச்சு மேல இருக்க இறைவன் டிசைட் பண்றதே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், உங்களுடைய மனதுக்கு ஒன்று சாட்சியாக இருக்கிறது அல்லவா? அந்த சாட்சியானது நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள ஓடக்கூடிய எல்லா எண்ண ஓட்டங்களும் ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு டிஸ்க்ல, ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்குள்ள தொடர்ந்து, எந்த மாதிரி வெளியில நாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள எந்த மாதிரி உணர்வுகளோடு இருக்கிறோம் என்பதை வச்சுதான் மேல இருக்கிறவன் டிசைட் பண்றானே தவிர, அவன் நம்மளோட அதிபுத்திசாலி இல்ல. கிருஷ்ணரா எப்பொழுதும் நினைச்சதுனால, வெளியில நீ எந்த காரியம் செய்தாலும் நீ கிருஷ்ணரையே நினைச்சதுனால அந்த பெண்ணுக்கானது நற்கதி கிடைச்சது. நீ வெளியில என்னதான் சொன்னாலும் உள்ளுக்குள்ள உன்னுடைய உணர்வுல நீ வேற ஒரு மாதிரி நினைச்சிருந்தனால உனக்கு இந்த கதின்றார். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லப்படும் நம்மளுடைய எல்லா இதுலயும். இப்ப எதுக்கு இங்க சொல்றோம்னா, நாம் வெளியில எப்படி இருக்கோங்கிறத விட உங்களுடைய உணர்வு உள்ளுக்குள்ள எந்த விதமாக இருக்கிறது, அது மெச்சூர் ஆகும், அது பாசிட்டிவ் ஆகும், அது குரோவிங் ஆகும். அதை பொறுத்து தான் குவாலிட்டி ஆஃப் ரெனவுன்சியேஷன் டிஸ்கிரைப் பண்ணப்படும். அழகா சொல்லுவாரு வியாசர், ஏதோ ஒரு இது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, கிருஷ்ணர்னு நினைக்கிறேன். நான் பிரம்மச்சாரியாக இருந்தால் இந்த 6 விலகட்டும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, அது மறந்துட்டு டக்குன்னு. அவருக்கு பல மனைவிகள் இருந்தாலும் நான் பிரம்மச்சாரியாக இருந்தால் இந்த 6 விலகட்டும் அப்படின்னா விலகி வழி கொடுக்கும். அப்ப வெளியில இருக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள உணர்வு, நீ எந்த உணர்வுல இருக்கிறங்கிறது தான் முக்கியம். அதனால சந்நியாசி என்று சொல்லிக் கொள்பவன் தன்னை சன்னியாசிங்கிற அந்த அட்டையர், இந்த ஐடென்டிட்டியை ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ணி பிடிச்சிருந்தாலே அவன் சன்னியாசி கிடையாது. ஒரு கிரகஸ்தன் கிரகஸ்த வாழ்க்கையில இருந்து கொண்டே தான் கிரகஸ்தன் என்பதை அவன் அந்த உணர்வற்று அவன் வாழ்ந்து பற்றற்ற நிலையில வாழ்ந்தானே அவனே மிக சிறந்த சன்னியாசின்றார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சத்தியம். புரியுதுங்களா? இந்த குவாலிட்டியை பொறுத்து தான் நம்ம டிஃபைன் பண்றோமே தவிர வெளியில இருக்கக்கூடிய அப்பியரன்ஸை பொறுத்து கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் நான் துறந்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பவனை காட்டிலும் தன் கடமைகளை பற்றற்று செய்து கொண்டு நான் செய்கிறேன் என்ற எண்ணம் அபிமானமற்று இருப்பவனே மேலானவன். நான் சந்நியாசி என்று நினைத்து கொண்டிருப்பவன் சந்நியாசி ஆகான். நான் கிரகஸ்தன் என்று எண்ணாதவனாயினும் அவன் அந்த கிரகஸ்தனை யதார்த்த சந்நியாசி. வெளியில இருக்கவங்க யாருக்குமே நீங்க ஆன்சரபிள் இல்லைங்க, மேல இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நம்ம ஆன்சரபிள். நீங்க வெளியில உலகத்துல எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், உங்க உள்ளத்தை ஏமாத்த முடியாது. உள்ளத்துலதான் அவன் இருக்கிறான், உள்ளத்தை ஏமாத்த முடியாது, உள்ளத்தை நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அந்த நேரத்துக்கு ஏமாத்தலாம். உடம்புல சக்தி இருக்கும்போது, மனசுல சக்தி இருக்கும்போது, பவர் இருக்கும்போது நம்ம எல்லா தவறும் பண்ணலாம். ஆனா என்னைக்கு உடம்புலயோ மனதிலேயோ சக்தியற்று நம்ம ஒரு ஓரமா படுத்திருக்கும் போது நம்ம மனம் ஏற்கனவே பண்ண எல்லா தவறு குற்ற உணர்வுகளையும் மொத்தத்தையும் என்ன பண்ணும், சுனாமி மாதிரி உள்ள எடுத்துட்டு வரும். அப்ப ஹேண்டிலே பண்ண முடியாது. அதனாலதான் அந்த காலத்துல இருந்து நம்ம மக்கள் தர்மப்படி வாழு, நல்லது செய்யி, நல்லதை நினை, யாருக்கும் கெடுதலை நினைக்காதுன்னு ஏன் சொல்றாங்க? மனம் பவர்ல இருக்கும்போது, சக்தியா இருக்கும்போது அது பண்ற தப்பு அது கண்ணுக்கே தெரியாது. அது பலவீனமா இருக்கும் பொழுது, சக்தியற்று இருக்கும் போதுதான் செய்த எல்லா விஷயமும் முன்னாடி நம்மளை துக்கப்படுத்தும். புரியுதுங்களா? அதனால எப்பொழுதும் நம்ம நம்ம மனதை சரியாக ஒரு நல்ல பக்குவமான சத்துவ குணத்தில் வைக்க வேண்டியது நம் பொறுப்பு. அப்படின்னா துக்கம் இல்லாம இருக்கலாம். இல்லாட்டினா நமக்கு துக்கம் வர்றதை தடுக்கவே முடியாது. நல்லது.